என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஆராதனைக்கு ஆரம்பமாக தரைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக உங்களுடைய ஓய்வு நாளிலே உண்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ராஜாவே, எங்கள் பாவங்கள் யாவையும் அறிக்கையிடுகிறோம். நீர் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை சுத்திகரித்து உம்முடைய பரிசுத்த ஆராதனைக்குள்ளாக எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜாவே, தேவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கிருபை தங்கியிருக்கவும், ஆராதனை துணையாளர்கள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை தங்கியிருக்கவும், உம்முடைய வழி நடத்துதல் தங்கியிருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் முழுவதுமாக உம்முடைய பிரசனத்தினால் நிரப்பும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜாவே, நீர் வழி நடத்தும்படியாகவும் உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். எந்த ஒரு தடைகள் ஏற்படாதபடி உம்முடைய கிருபையினால் முழுவதுமாக உம்முடைய ஆராதனை வல்லமையாய் நடைபெற கிருபையாய் நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக அநாதி தேவன் உன் அடைக்கலமே என்ற பாடலை பாடுவோமாக. பாருங்கள், நாம் ஒருமனப்பட்டு பாவ அறிக்கையை, பொதுவான பாவ அறிக்கையை அர்த்தத்தோடும் உண்மையோடும் பயபக்தியோடும் சொல்வோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம்.
செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். தொடர்ந்து நாம் மாறி மாறி வாசிப்பதற்குள்ளாக கடந்து செல்வோம். இன்று மாறி மாறி வாசிப்புக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 119 வசனம் 105 112 முடிய. இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மாறி மாறி வாசித்தல் சங்கீதம் 119 வசனம் 105 112 வரை. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கிக் கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. சேர்ந்து வாசிப்போம். முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். ஆமென். தொடர்ந்து நாம் துதி தொழுகைக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாருங்க, நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மளை இந்நாள் மட்டும் வழிநடத்தி வந்தார். அப்படி சோஸ்தரிப்போமாக, அவரை துதிப்போமாக. துதிக்கு முன்பதாக தேவனை நோக்கி ஒரு விசை பார்ப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, நல்லவராய் இருக்கிற கர்த்தாவே, நீர் எங்களை ஒரு புதிய நாளுக்குள் அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட தகப்பனே, நாங்கள் தகப்பனே எங்களுடைய இல்லங்கள்ல இருந்து உண்மை துதித்தாலும் ஒரு மனமாக, ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக தகப்பனே உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி உண்மை துதித்து பாடுகிறோம். கர்த்தாவே, துதி வேலையில தகப்பனே நீ எங்களோடு கூட அசைவாடுமாறு செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். முதலாவது பாடல், இந்த புதிய நாளுக்குள் நம்மை நடத்தி வந்த தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா.
வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா. புது வேதனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது வேதனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையாய் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பின் நன்மை தாரும் தேவா. தண்ணீருக்கு பதிலாக இந்த தண்ணீருக்கு பதிலாக தளிப்பை தாரும் தேவா. அழைத்த தளிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது வேதனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது வேதனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையாய் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க. உறவுகள் சீர்பொருந்த. உறவுகள் சீர்பொருந்த. சமாதானம் நான் வெற்றிட. மனதை சமாதானம் நான் வெற்றிட. புது கிருபை தாரும் தேவா. புது வேதனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது வேதனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. சொல்லுமாக இந்த வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பின் நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக இந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆவியான தேவனே. நீர் எங்களை தகப்பனை நாள் மட்டும் புதிய கிருபையினால தகப்பனே, உடைய அன்பினால உடைய காரணத்தினால நீங்க வழிநடத்தும் இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்லவராக இருக்கிறீர்கள். சுஸ்திரிக்கிறோம் சுஸ்திரிக்கிறோம் சுஸ்திரிக்கிறோம். எந்த கண்மலையானவரே, எந்த தாங்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, எந்த தாங்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே.
உள்ளத்தில் இல்லையே. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, நினைவெல்லாம் வாழ்பவரே, என் நினைவெல்லாம் வாழ்பவரே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. ஐயா உம்மைத்தானே இயேசையா. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. ஐயா உம்மைத்தானே இயேசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால், என் வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. ஐயா உம்மைத்தானே இயேசையா. ஐயா உம் தாகம், ஐயா உம் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கரையுகிறேன். ஐயா உம் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கரையுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, என் ஜனங்கள் அறியணுமே. இரட்சகர் உம்மை தேடணுமே, என் இரட்சகர் உம்மை தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. ஐயா உம்மைத்தானே இயேசையா. ஐயா உம்மைத்தானே இயேசையா. நல்லவராக இருக்கிறீர்கள். உண்மை மாத்திரமே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை அல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய விருப்பம் இல்லை அப்பா. நீர் மாத்திரமே எங்களுடைய நிறைவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஆமென். துதிக்கிறோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். அப்பா, நீ நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்த தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பரிசுத்த ஓய்வு நாளை
நாங்கள் பரிசுத்தமாய் ஆசிரிக்கும் போது ஆண்டவரே, நீர் அசைவாடுகிற தேவன், நீர் உறவாடுகிற தேவன், நீர் பேசுகிற தேவன், நீர் காண்கிற தேவன், தொடுகிற ஆண்டவர், விடுதலையின் தேவனாக இருக்கிறீர். ஆதலால் இந்த காலவேளையிலே உம்மை முகமுகமாய் நாங்கள் தரிசிக்கிறவர்களாய் குடும்பம் குடும்பமாக நாங்கள் கூடி ஆராதிக்கும் வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய அசைவாடுதலை நாங்கள் உணர்ந்து சந்தோஷத்தோடு அனுபவிக்க அனுக்கிரகம் செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். அப்பா, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட விசேஷமாக சபைக்காக நாங்கள் வருகின்றோம். கர்த்தாவே, சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் இருக்கும்படி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் கொரோனா வாதையின் நிமித்தம் சபை கூடி வருதல் இல்லாமல் இருப்பதை இப்படி சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகின்றோம். அப்பா, கிருபை கூர்ந்து நாங்கள் குடும்பம் குடும்பமாக சபையிலே ஒன்று சேர நீர் அனுக்கிரகம் செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். வழிநடத்தும் ஆண்டவரே, கிருபை கூறும்படியாக நாங்கள் கெஞ்சுகின்றோம். தொடர்ந்து அப்பா, இந்த காலை வேளையிலும் கூட சபை புகரத்தான் சபையையும் சுமைபுழு வெளிப்புற ஊழியத்தையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தாபித்த நோக்கத்தை நீர் அறிகிறீர். இந்த 2 சபைகள் மூலமாக அநேகர் பணிவிடை செய்யப்பட, தொடப்பட, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் மக்கள் வர நீர் பயன்படுத்துமாறு கெஞ்சுகின்றோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். உடைய சித்தம் சபை மூலமாக நிறைவேறட்டும். உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அப்பா, பொதுக்காகவும் உக்ரைன குழுவுக்காகவும் நாங்கள் இம்மட்டும் கர்த்தாவே, 3வது மாதத்திலிருந்து இம்மட்டும் அநேக திட்டங்கள் செயல்பட முடியாமல் போகிறது. ஆனாலும் ஒருமைப்பாட்டின் ஆவியை தந்ததற்காக நன்றி, புரிந்துணர்வை தந்ததற்காக நன்றி. அப்பா, நாங்கள் ஆன்லைன் மூலமாக தொடர்ந்து ஆராதிக்க நீ கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் கொண்டு நீர் கிரியை செய்வீராக. அப்பா, உடைய நாமம் மகிமைப்பட்டு உடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்பட நாங்கள் செபிக்கின்றோம். சபை ஊழியங்களையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழிய தலைவர்களையும் நீர் கண்ணோக்கி பாரும். மனமுடைந்து போகாத, சோர்வடைந்து போகாமல் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்புரிய உம்முடைய தெய்வீக ஒத்தாசை, தெய்வீக வழிநடத்தல், தெய்வீக பாதுகாப்பு, ஆண்டவரே, தெய்வீக அபிஷேகத்தை நீர் கட்டளையிடுமாறு செபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த வேளையிலும் கூட குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கண்ணோக்கி பாரும். குடும்ப தேவைகளை சந்தியும். குடும்ப தலைவர்கள், வேலை செய்கிற தலைவர்களையும் தலைவிகளையும் நீர் ஆசீர்வதியும். வேலையின் நிமித்தம் பாதிப்பு அடையாதபடி, வருமானம் பாதிப்படையாதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும். தேவைகளை சந்தித்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். பிள்ளைகளையும் இரத்தத்தின் கோட்டைக்குள் மூடி மறைத்து கொள்ளும். ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல எங்கள் கூடாரங்களிலே எந்த ஒரு வாதையும் வராதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும். இரத்தத்தின் கோட்டைக்குள் மூடி மறைத்து ஆசீர்வதியும். அப்பா, அந்த வேளையிலும் மாகாண ரீதியிலே மாகாண அதிபதியாக கண்காணிப்பாளராக இருக்கும் திரு ஜோனதனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் 45வது அமர்வை முன்னிட்டு ஏற்பாடுகளை கவனித்து கொண்டிருக்கும் அவருக்கு தெய்வீக வழி நடத்துதல், தெய்வீக பலன், தெய்வீக ஞானத்தை, விவேகத்தை கூட்டி கொடுக்குமாறு செபிக்கின்றோம். அதே போல் ஒவ்வொரு சபை போதகர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் நாங்கள் செபிக்கின்றோம். பயத்தோடு ஆண்டவரே, ஆயத்தத்தோடு கலந்து கொள்ள அவர்களை நீ வழி நடத்துமாறு ஜெபிக்கின்றோம். மாநாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநாட்டு தலைவருக்காக திரு டாக்டர் டெனிஸ் ராஜுக்காகவும் அவருக்கு எக்ஸ்கோக்காகவும் 45வது அமர்வு ஆர்கனைசிங் கமிட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும். பொறுமையின் நிதானத்தையும் தந்து கர்த்தாவே நீர் வழி நடத்தும். உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்புரிய நீ உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலே நடைபெற வேண்டிய தேர்தல் நல்ல விதத்தில் முடியத்தக்க, செமையான முறையிலே முடியத்தக்க, சமாதானத்தோடு முடியத்தக்க நீ கிருபை செய்வீராக. உம்முடைய சித்தம் நிறைவேற நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்றோம். எவ்வேளையிலும் கூட நாட்டுக்காக வருகின்றோம். கர்த்தாவே, நாட்டின் சூழ்நிலைகளை அறிகிறீர். இந்த வேளையிலும் கர்த்தாவே, ஸ்லாங்கூர், கோலாலம்பூர்,
கர்த்தாவே, அதேபோல் சபா மாநிலங்களில் அதிகமாக பரவி இருக்கிற இந்த கொரோனா வாதையானது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருவேன். மலேசியா முழுவதும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர குறைவாக காணப்பட அனுக்கிரகம் செய்யும். தூய ரத்தம் பர்லீஸ் தொடங்கி ஜோஹர் மற்றும் சபா சரவா முழுவதும் கழுவ நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் சுகப்படைய நாங்கள் கெஞ்சுகின்றோம். வாதையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்ப மக்களை இழந்தவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் நீ கொடும். இந்த வாரத்தில் கர்த்தாவே, அநேகர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்ததை கேள்விப்படுகின்றோம். அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும். அப்பா, ஆற்றி தேற்றி சமாதானப்படுத்தும். உம்முடைய தெய்வீக பிரசனம் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க, சமாதானமாக காணப்பட உதவி செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய வசனத்துக்காக நாங்கள் வருகிறோம். உள்ளான மனிதன் பலப்பட உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்க நீர் எங்களோடு கூட பேசும், இடைப்படும். உம்முடைய தெளிவாக உம்முடைய வசனம் வருவதற்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களோடு பேசி உற்சாகப்படுத்தும். உமக்கு எல்லா துதிக்கான மகிமையும் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஒருமனப்பட்டு சொல்வோம். பரமன்றிருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். சோதர் பிரேஸ் பண்ணாதபடி தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் முடிவுகளே, ஆமேன். தொடர்ந்து நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கென்று காணிக்கையும் தசம பாகத்தையும் செலுத்துவோம். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். நாதனி துங்கமை வேதனை பொங்குனர் காதலுடன் துய தூதர் தொழும் செய்ய. நாதனி துங்கமை வேதனை பொங்குனர் காதலுடன் துய தூதர் தொழும் செய்ய. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, பாரில் நடந்தாற் போல் நீர்மேல் நடந்த உன். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, பாரில் நடந்தாற் போல் நீர்மேல் நடந்த உன். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். தொடர்ந்து நாம் வேத வாசிப்பிற்குள்ளாய் கடந்து செல்வோம். வேத வாசிப்புக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 119 சங்கீதம் வசனம் 129 136 முடிய. நாமத்துக்கு சோஸ்திரம். இந்த நாளில் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு சங்கீதம் 119 வசனங்கள் 129 தொடங்கி 136 முடிய. வசனம் 129. உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக்கொள்வேன்.
உம்முடைய அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. கர்த்தர் தாமே திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நம்மை போதகர் தேவ செய்திக்குள்ளாய் வழி நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்ய நீ கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. அப்பா, இந்த வேளையிலும் கூட நீர் பேசுகிற தேவன், உம்மை பிரியப்படுத்த நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். இது இந்த கால வேளையிலும் கூட ஜீவனுள்ள உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை நடத்த வழிநடத்த நீ கிருபை தாரும். தொடர்ந்து உமக்கே மகிமை உண்டாக நாங்கள் ஜீவித்து சாட்சியிட்டு ஊழியம் செய்ய வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, குறிப்பாக இந்த நாளின் தலைப்பு வெளிச்சமும் உணர்வும். வெளிச்சமும் உணர்வும் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கிறிஸ்துவ வாழ்க்கையும் கிறிஸ்துவ நடத்தையும் உலகத்தில் உள்ள நடத்தையை போல் அல்ல. அது அது வேற்றுமையானது அல்லது மாறுதலாக இருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் ஒன்றாக இணைய முடியாது என்று நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லது நடத்தையானது நம்மை படைத்த ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்கிறதாகும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஜீவிக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்மை படைத்த ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்வதாகும். அதே வேளையில் ஐக்கியம் கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அல்லது விரும்புகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலும் ஆண்டவர் இணைப்பட வேண்டும், அவர் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அதனால் இன்றைக்கு உலகத்தை பார்க்கும்போது நிறைய மக்கள், விசுவாசிகளிலும் கூட சபையாரிலும் கூட ஒரு சிலர் தெளிவான எண்ணத்தோடு இல்லாமல் ஜீவியத்தை ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இருள் சூழ்ந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று வாசித்த சங்கீதம் 119 சங்கீதம் 129வது வசனத்திலிருந்து 136வது வசனம் முடிய வாசிக்க கேட்ட நாம், தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது அனுபவித்த தேவனுடைய வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையிலே வந்தது நிமித்தம் அனுபவித்த அனுபவங்களை நாம் தியானிப்போமாக. கர்த்தர் நிச்சயமாக திட்டவட்டமாக அவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை எழுதுகிறவர் சங்கீதக்காரனாகிய தாவீது. தாவீது யாருக்கு எழுதுகிறார்? எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா சீஷர்களுக்கும் அவர் எழுதுகின்றார். என்ன எழுதுகிறார் என்றால், தேவனுடைய வார்த்தையின் விசேஷ தன்மையானது நம்முடைய ஆன்மீக செயல் விளைவு தொடர்பை உருவாக்கும். பிரியமானவர்களே, ஆன்மீக செயல் விளைவு தொடர் உருவாக்கும். அப்படி என்றால் படிப்படியாக சில காரியங்கள், ஆவிக்குரிய ஆன்மீக மாறுதல் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நடக்கும் என்று ஆவியானவர் மூலமாக தேவனுடைய வசனத்தை கொண்டு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, நாம் வாசித்த பகுதிக்கு போவதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டில் ஓசையா தீர்க்கதரிசி மூலமாக அறியாமையினால்
அறியாமையினால் வரும் அழிவை குறித்து எச்சரிக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, அறியாமையும் அதன் விளைவும் என்று பார்க்கும்போது ஓசையா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் ஓசையா தீர்க்கதரிசி மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு எச்சரித்தது என்னவென்றால், அறியாமையினாலே அழிவுக்கு செல்வீர்கள். அறியாமை அழிவுக்கு கொண்டு செல்லும் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு விரோதமாக ஆண்டவர் சில காரியத்தை எழுப்புகின்றார். அந்த 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஓசையா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 3 காரியங்கள் காணப்படுகின்றது. முதலாவதாக, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் உண்மை இல்லாமல் இருந்தது. இரண்டாவது, அவர்கள் இரக்கம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். மூன்றாவது, தேவனை பற்றிய அறிவும் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த 3 காரியத்தின் நிமித்தம் அறியாமை. காரணம் என்னவென்றால், அறியாமை அவர்கள் மத்தியிலே ஏன் இருந்தது என்றால், உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லாதிருந்ததினாலே அறியாமையினால் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அறியாமையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நிமித்தம் பிரியமானவர்களே, அவர்கள் அழிவுக்குள்ளாக எடுத்து சென்றார்கள். ஏன் இந்த அறியாமை வந்தது? அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். அறிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை அறியாமல் இருந்ததுனால வெறுத்தார்கள். இன்னைக்கு நம்மில் அநேகர் அறிவை வெறுக்கிறவர்களாக இருப்போம் என்றால் அறியாமையினால் வாழ்வோம். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆசாரியனாய் இராதபடிக்கு, பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னை விடுதலை செய்தார், அவருக்கென்று நான் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்தவர்கள் இன்று ஆண்டவருடைய ஊழியத்தில் இராதபடி இருக்கிறதுக்கு காரணம் அறியாமை. மூன்றாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வேதத்தை மறந்தாய். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஜெபித்து ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்டு பிற்பாடு தங்கள் வேலைகளுக்கோ பள்ளிகளுக்கோ கடமைகளுக்கோ நாம் செல்ல வேண்டும் என்று அறிந்தும் அறியாமையினால் செய்யாதவர்களாக இருக்கின்றோம். ஆதலால் பிரியமானவர்களே, ஆண்டவர் திட்டவட்டமாக 6வது வசனத்தில், ஓசையா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அறிவை வெறுத்தாய், ஊழியக்காரனாக ஆசாரியனாய் இராதபடி வெறுத்தாய், தேவனுடைய வேதத்தையும் மறந்தபடியினால் அழிவை நீ காண்பாய் என்று சொல்கிறார். இன்றைக்கு கூட இந்த சூழ்நிலை பிரியமானவர்களே, ஓசையா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்ப்பது நல்லது, மதிப்பிட்டு பார்ப்பது நல்லது என்று வலியுறுத்த ஆசைப்படுகின்றேன். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆன்மீக வாழ்க்கையிலே அறியாமை இருக்கும் என்றால் நீங்களும் நானும் அழிவுக்குள்ளாக செல்வோம் என்று நாம் ஆண்டவர் எச்சரிக்கின்றார். ஆவிக்குரிய ரீதியில, ஆன்மீக ரீதியில நீங்களும் நானும் மறுமாற்றம் அடைய வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 129வது வசனம் தொடங்கி 136வது வசனம் முடிய நீங்களும் நானும் ஒரு 6 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். படிப்படியாக ஆன்மீக செயல் விளைவு தொடர்களை பார்க்க போகின்றோம். பிரியமானவர்களே, முதலாவதாக 119ஆம் சங்கீதம் 129 பார்க்கும்போது அங்கு என்ன பார்க்கிறோம் என்றால், தேவனுடைய அதிசயங்களை முன்னிட்டு கீழ்ப்படிய வேண்டும். முதலாவதாக தேவனுடைய அதிசயங்களை முன்னிட்டு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை ஏன் கீழ்ப்படுகிறார்கள் என்றால், தண்டனையை அனுபவிப்பார்கள் என்ற பயத்தினால் கீழ்ப்படுகிறார்கள்.
தண்டனையை அனுபவிக்க வேண்டுமே என்ற ஒரு பயத்தினால் கீழ்ப்படுகிறார்கள். ஒரு சிலர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே கீழ்ப்படுகிறார்கள். மூன்றாவது குழுவினர் தேவனை பிரியப்படுத்துகிறதுனால, அன்பு வைத்திருக்கிறதுனால கீழ்ப்படுகிறார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு தேவனை பிரியப்படுத்த வேண்டும், அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே என்ன சொல்லுகிறார்? ஏன் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறார் என்றால், அவருடைய அதிசயங்கள், தேவனுடைய சாட்சிகளின் அதிசயங்களை பார்த்து அவர் கை கொள்ளும்படி, கீழ்ப்படியும்படி அவர் பிரயாசம் எடுக்கின்றார். ஆதலால் முதல் படி தேவனுடைய அதிசயங்களை முன்னிட்டு கீழ்ப்படிய விரும்புகிறவர்கள் ஆவிக்குரிய மாற்றம் அடைவார்கள். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? வெளிச்சமாக காணப்படுகிறதா? உணர்வோடு வாழ்கின்றோமா? அந்த மாற்றம் ஏற்படுகிற உணர்வு இருக்கிறதா என்று நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, பிரியமானவர்கள், கீழ்ப்படிதல் எதை கொண்டு செல்லும் என்றால், ஆண்டவருடைய அதிசயங்களை முன்னிட்டு முதலாவதாக கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படிந்த பிறகு அந்த கீழ்ப்படிதத்தினோடு 119 சங்கீதம் 130 வசனத்தை வாசிக்கும் போது, அந்த கீழ்ப்படிதல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வெளிச்சத்தை கொண்டு வரும். வெளிச்சம் உங்களையும் என்னையும் ஆழமான சத்தியத்துக்குள் எடுத்து சென்று உணர்வடைய செய்யும். பிரியமானவர்களே, ஆழமான சத்தியத்துக்குள் அழைத்து சென்று உணர்வடைய செய்யும். உணர்வோடு நீங்கள் பாடுவோம், உணர்வோடு ஊழியம் செய்வோம், உணர்வோடு அன்பு பாராட்டுவோம். இது தாங்க கீழ்ப்படிதல் உணர்வடைய செய்யும். உணர்வடைய செய்யும் போது நிச்சயமாக நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஆன்மீக மனமாறுதல் வரும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, இந்த உணர்வு அடைந்த பிறகு நீங்களும் நானும் இன்னும் வாஞ்சையோடு, ஆழமான ஆசை உங்களுக்கும் எனக்கும் தோன்றும். உணர்வு அடைகிறவங்க தான், உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் தான், உணர்வோடு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு உள்ளான வாஞ்சை, உள்ளான ஆசை அவர்களுக்கு ஏற்படும். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது 131 வசனத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவனுடைய வார்த்தையிலே அவர் உணர்வு அடைந்த பிறகு தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சை அதிகரித்தது. மற்ற காரியங்கள், உலக காரியங்கள் அவனுக்கு வாஞ்சையாக ஆசையாக இல்லாமல் போய் இப்போ தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனாய் மாறுகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவாக ஆழமாக தேவனுடைய வசனத்தில் நாம் அன்பு பாராட்டுகிறோம். அந்த வாஞ்சை இருக்கிறதா? அந்த தாகம் இருக்கிறதா? உணர்வு அடையாமல் இருப்போம் என்றால் தாகம் இராது. உணர்வோடு ஜீவிக்காமல் இருப்போம் என்றால் நாம் வாஞ்சையாக இருக்க மாட்டோம். ஆனால் உணர்வு அடைந்தவர்கள் இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையை வாசிப்பார்கள், தியானிப்பார்கள், கற்றுக்கொள்வார்கள், செயல்படுத்துவார்கள். இது மற்றும் ஒரு ஆன்மீக மனமாறுதல் அல்லது ஆவிக்குரிய மனமாறுதலின் அடையாளமாக காணப்படும். அதனால் முதலாவதாக கீழ்ப்படிதல், இரண்டாவதாக உணர்வோடு, மூன்றாவதாக வாஞ்சை, ஆழமான ஆசை என்று நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக இந்த வாஞ்சையானது, இந்த ஆசை, உள்ளான ஆசையானது 132 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பிள்ளைகள் பெற்றோர்களுடைய அன்பையும்
பெற்றோர்களிடத்தில் காண்பிக்கும் அன்பை போல தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். பிரியமானவர்களே, வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய நாமத்தை அறிந்தபடியினால், தேவனுடைய நாமத்தின் மேல் அன்பு கூறுகிறபடியினால் தேவனை அன்பு கூறுகிறது அர்த்தமாகும். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போதே, அறிந்து கொள்ளும் போதே அவருடைய குணாதிசயங்கள் வெளிப்படுகின்றது. அவர் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய ஆண்டவர் யெகோவா ஜீரே என்று சொல்லும்போது அவர் கொடுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். யெகோவா ரப்பா என்று சொல்லும்போது குணப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறது போல, அவருடைய பெயர் மேசையா என்று சொல்லும்போது மீட்டுக் கொள்ளுகிறவர், இரட்சகர் என்று சொல்லும்போது நம்மை விடுதலை பண்ணுகிற தேவன். ஆதலால் பிரியமானவர்களே, உள்ளான ஆசை, உள்ளான வாஞ்சை ஏற்படும் போது தேவன் மேல் அன்பு பாராட்ட நாம் பிரயாசம் எடுப்போம். இதுவும் ஆவிக்குரிய மனமாறுதலாக இருக்கின்றது. ஐந்தாவதாக நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த தெய்வீக அன்பானது, தேவனிடத்தில் உள்ள அன்பு உங்களையும் என்னையும் வழி நடத்தி விடுதலை பண்ணும். பிரியமானவர்களே, 119ஆம் சங்கீதத்தில் 133வது வசனமும் 134வது வசனமும் தேவனிடத்தில் உள்ள அன்பு உங்களையும் என்னையும் வழி நடத்தும், நீதியிலே வழி நடத்தும், நேர்மையிலே வழி நடத்தும், உண்மையிலே வழி நடத்தும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதியின் தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக நீதியின் பாதையில் வழிநடத்தப்படுவோம் என்று ஆணித்தரமாய் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அது மட்டுமல்ல, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் வழிநடத்துவது மட்டுமல்லாமல் உங்களையும் என்னையும் விடுவிக்கும். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால சத்தியம் உங்களையும் என்னையும் விடுவிக்கும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இனிமேல் மனிதர்களுக்கு அடிமையாய் இருக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்கின்றோம். ஆதலால் பிரியமானவர்களே, தேவன் மேல் அன்பு வைக்கிறவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே வழிகாட்டியாகவும் விடுதலை பெறுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய மனமாறுதலில் இதுவும் ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வழிநடத்தப்பட வேண்டுமென்றால், விடுதலை பெற வேண்டுமென்றால் நிச்சயமாக தேவன் மேல் அன்பு பாராட்ட வேண்டும். விடுதலை பெற்றுகிற நீங்களும் நானும் 135ஆம் 136வது வசனத்தை பார்க்கும்போது தேவனுடைய முகம் பிரகாசமாக உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும். அப்படி என்றால் வழி நடத்தப்பட்டு விடுதலை பெறுகிற ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு சீஷனுக்கும், ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தெய்வீக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய முகத்தை தரிசிக்கவே அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக உங்களுக்கும் எனக்கும் அமையும். பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் வெளிச்சம் அல்லது உணர்வு காணப்படுகின்றதா? இன்றைக்கு ஆராதனைக்கு ஈடுபடுகிற நீங்களும் நானும் நம்ம சொந்த குடும்பத்தில் ஆராதித்து கொண்டிருந்தாலும் ஒருமனப்பட்டவர்களாக நீங்களும் நானும் ஆராதிக்கும் போது நிச்சயமாக திட்டவட்டமாக ஆண்டவருடைய முகம் பிரகாசிக்க பண்ணுவார். ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு யார் யார் தேவனுடைய முகத்தை நாடி தேடுகிறார்களோ நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவார்கள். இந்த ஆவிக்குரிய மனம் மாறுதலிலே ஒவ்வொரு விசுவாசியும், சீஷனும், தேவனுடைய ஊழியக்காரரும் அனுபவிக்கிற கடைசி அனுபவம் என்னவென்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அதனால் பிரியமானவர்களே, அறியாமையினால் வாழ்வோம் என்றால்
அழிவு. வெளிச்சத்தோடும் உணர்வோடும் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது மூலமாக ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார். வெளிச்சத்தோடும் உணர்வோடும் வாழ்வதற்கு, ஆவிக்குரிய மனமாறுதல் நடைபெறுவதற்கு 6 காரியங்கள் தேவை. கீழ்ப்படிதல் முதலாவதாக. கீழ்ப்படிதலோடு கூட நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், உணர்வோடு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பிரியப்பட வேண்டும். உணர்வோடு, கீழ்ப்படிதலோடு கூட உணர்வோடு கூட வாஞ்சை அல்லது ஆழமான ஆசை ஏற்பட வேண்டும். ஆழமான ஆசையோடு கூட தேவ மேல் அன்பு பாராட்ட வேண்டும். தேவன் மேல் அன்பு பாராட்டும் போது நீங்களும் நானும் வழிநடத்தப்பட்டு விடுதலை பெறுகின்றோம். வழிநடத்தப்பட்டு விடுதலை பெறுகிறவர்கள் ஆசீர்வாதத்தை அடைவார்கள் என்று திட்டவட்டமாக சங்கீதக்காரனாகிய தாவீதை கொண்டு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். முடிவாக, பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் என்று அறியாமல் புரியாமல் கஷ்டத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஓசேயா தீர்க்கதரிசியின் எச்சரிப்பை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாகும். அறியாமையினால் வாழக்கூடாது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு சீஷனும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், தேவ ஊழியக்காரர்களும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் அறிவோடும் வெளிச்சத்தோடும் உணர்வோடும் வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். அழிவை காணாமல் இருக்க வேண்டும் என்றால் உணர்வோடு வாழ்வோம். அறியாமையினால் வாழ்வோம் என்றால் நிச்சயமாய் அழிவு உங்களுக்கும் எனக்கும் காத்திருக்கிறது. ஆனால் இன்று சங்கீதக்காரனாகிய தாவீதை கொண்டு இந்த 6 காரியங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். எப்பொழுது நீங்களும் நானும் வெளிச்சத்தில், அதாவது ஆண்டவர் மேல் தாகம் உள்ளவர்களாக, வாஞ்சையுள்ளவர்களாக ஆவிக்குரிய மனமாறுதல் நடைபெறும் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று நம் வாழ்க்கையிலே இந்த மனமாறுதல் நடந்து கொண்டிருக்கிறதா என்று கொஞ்ச நேரம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஆண்டவருடைய அதிசயங்களை பார்த்து, ஆண்டவர் படைத்த படைப்புகளை பார்த்து, ஆண்டவர் நடத்துகிற விதத்தை பார்த்து நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்று முதலாவது. கீழ்ப்படிதல் இல்லை என்றால் மறுரூபம், ஆவிக்குரிய மறுரூபம் நடைபெறாது. ஆவிக்குரிய மனமாறுதலுக்கு முதல் படி கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை உணர்வோடு செய்வார்கள், உணர்வோடு ஏற்றுக்கொள்வார்கள், உணர்வோடு செயல்படுத்துவார்கள் என்று பார்க்கிறோம். உணர்வோடு செயல்படுத்துகிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர்கள் ஆழமான ஆசை, ஆவிக்குரிய காரியத்தில் ஆழமான வாஞ்சை அவர்களுக்கு ஏற்படும். உலக காரியங்கள் மேலே ஆசை வாஞ்சை வராது. ஆவிக்குரிய காரியத்தில் ஆசை வாஞ்சை வரும். ஆசை வாஞ்சை வருகிறது நிமித்தம் அவர்கள் தேவன் மேல் அன்பு பிரியப்படுவார்கள், தேவன் மேல் அதிகமாக பிரியப்படுவார்கள். தேவன் மேல் பிரியமாக படுகிறவர்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டு விடுதலை பெறுவார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த ஆவிக்குரிய மனமாறுதல் அனுபவிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கையிலே வழிகாட்டப்பட வேண்டுமா, விடுதலை பெற வேண்டுமா, நீனும் நானும் தேவன் மேல் அன்பு பாராட்ட வேண்டும், தேவனிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும். இறுதியாக வழிநடத்தப்பட்டு விடுவிக்கப்படுகிற நீங்களும் நானும் தெய்வீக ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம் என்று திட்டவட்டமாக இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். Let me briefly share with you today's sharing entitled Light and Understanding. The passage read to us in Psalm 119 verses 1 to
129 to 136 define about a Christian life and walk. As an introduction, a Christian life or walk is different than the secular or worldly life. It is not the same. It is entirely different. And a Christian life or walk involves fellowshipping with the Creator God. We have fellowship with God. It is not with men. It is our Creator. God Himself is fellowship with us. In other words, God desires to participate in our lifestyle. God wants to have a say in our lives. Today, we see many in the world, inclusive in our churches, many are not living in clear mind. Often they are confused state due to darkness. Many are in darkness. They are confused. They are not clear mind. But today let us see what Psalmist David experienced as he led the word of God in his life. Today, through this experience of David, let us see what God wants to teach us. And particularly, number one, before we go into the passage, I just want to highlight to you from Hosea, Prophet Hosea chapter 4 verse 1 and 6. Hosea chapter 4 verse 1, it talks about ignorance and its consequences. Verse 1, ignorance. God, through Prophet Hosea, cautioned the people of God, Israelites, concerning the destruction caused by ignorance. Ignorance will bring destruction, my dear brothers, my dear sisters. Ignorance of God's word will bring destruction. God has something against His own people. In verse 1, if you clearly read, God Himself has something against His own people. What are the things? God's people has no truth. There is no truth among them. Likewise, in the last days, there is no truth among believers, disciples. That means that is a sign of ignorance. Not only that, among God's people there is no mercy. And third, no knowledge of God. These three things are symbolizing ignorance of God's word. My dear brothers and sisters, if there's no truth in your life and my life, if there's no mercy in your life and my life, and if we don't have knowledge of God, then I'm stressing here the word of God through Prophet Hosea is saying that we are living in ignorance. And ignorance, in verse 6, God cautioned this ignorance will bring destruction. Why destruction comes? In verse 6 it says, because you and I have rejected knowledge. You and I have rejected God's servants. You and I have forgotten the law of God. Three specific reasons are mentioned. God's people rejected knowledge. God's people rejected God's servants. God's people forgotten the law of God. As such, ignorance crept into their life and destruction came. The situation today is similar to the days during Prophet Hosea. Thus, we need to evaluate our spiritual lives. We have to check our own life before too late. But in the passage read today, we are comforted through the experience of Psalmist David, whereby spiritual transformation can take place. If we check on ignorance and we allow God's word to enter into our life. God's word should enter into the family. God's word has to enter into the church. Then spiritual transformation begins. And in the passage, second point, wonders lead to obedience. My dear brothers and sisters, in verse 129, Psalm 119, we see that seeing the wonders of God, Psalmist David obeyed God's word. The wonders of the work of God led Psalmist David to obey. But today, people
people obey God's word due to fear of punishment, obey to secure blessings, obey to show they love God, obey that they want to please God. These are some of the reasons why people obey. They fear of punishment, to secure blessing, to show they love God, as well as to show they want to please God. But today, in verse 129, Psalmist David, seeing the wonder of God's work, he sees God's wonder work, and he decided to obey God's word. So observing God's wonder will lead us to obedience. And obedience, secondly, obedience will lead us to understanding. In verse 130, when we obey God's word, you and I will be enlightened. When you and I are enlightened, you and I will undergo understanding. My dear brothers and sisters, understanding the word of God will lead us to spiritual transformation. And thirdly, once you and I have understanding, you and I will have a deeper desire, a longingness for the word of God. The longingness to know the word of God will decrease the desires of the thing of the world. My dear brothers and sisters, the desires for the things of the world will decrease when we have the longingness for the word of God. It only comes if you and I understand the word of God. And fourthly, we see that in verse 132, that the desires, the longingness for the word of God leads to love for God. You and I will love God as children love the parents. Similarly, God's children must have love for God. And to love God means to love God's name. In Psalm 132, Psalmist David says, to love God, it simply means to love God's name, because his name reveals all that he is. God's character is known through his name, and thus will experience spiritual transformation. And God's love leads to guidance and freedom. Once you and I love for God, we long to love for God. Love for God automatically leads to obedience to his commandments. Following his commandments gives us guidance for our life. Do we really follow the commandments of God? Then you and I will have the guidance for our life. And obedience to his commandments also set us free from sin. Today, many of us are slaves to men. But 1 Corinthians chapter 7, verse 23 says, we will no more be slaves to men. My dear brothers and sisters, it is only those who love for God will not be slave to sin and slave for man. We will have total freedom. And sixth, finally, total freedom in Christ brings blessing. In Psalm 135 and 36, Psalm 119, verse 135 and verse 136, we see that freedom brings the shining of God's face upon the children of God. My dear brothers and sisters, if you are indeed free, then the shining face of God will be shining on you. As such, it is a spiritual blessing. To seek God's face is to seek his blessing. In the process of spiritual transformation, eventually each believer or disciple experiences God's blessing. So today, if we are living in ignorance, then destruction will come. But God wants us to have a spiritual transformation. And in spiritual transformation, you and I will experience 6 things. Obedience. Obedience will lead to understanding. Understanding will lead to desires. Desires will lead to God love.
love for God, and love of God will lead us to guidance and freedom will lead us to blessings. In conclusion, during these times of uncertainty and difficulties, we need to consider the caution and warning given through Prophet Hosea. Are we living in ignorance? Then danger, destruction is coming. We need to be aware of the spiritual change reaction towards spiritual transformation. We have to experience spiritual transformation. So, what will happen? Are we obeying God? Through obedience, we will have understanding. Through understanding, we will have deeper desire for God. And deeper desire for God will have love for God. Love for God will lead us to guidance and freedom. And freedom will lead us to blessing. This is the promise God is giving us today. Shall we claim it? Let us pray. ஜெபிப்போம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போ இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே இந்த கொரோனா வாதையின் நிமித்தம் குழப்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் நாங்கள் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருப்பினும் அப்பா, நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ நீ விரும்புகிறீர். ஆசீர்வாதத்தோடு வாழ விரும்புகிறீர். அறியாமையினால் அழிவை காண நீ விரும்பவில்லை. நாங்களும் அழிவை காணாதபடிக்கு ஆவிக்குரிய மனமாறுதல் நடைபெறுவதற்கு ஆண்டவரே சத்திய வசனத்தை கொண்டு சங்கீதக்காரனாகிய தாவீது மூலமாக 6 படிகளை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல அதை நாங்கள் கீழ்ப்படிதலோடு செய்ய எங்களுக்கு உதவி தாரும். கீழ்ப்படிதலோடும் ஆண்டவரே நாங்கள் உணர்வடைகிறதோடு நாங்கள் வாஞ்சையோடு வாழ ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அன்பு கூறுகிறது நிமித்தம் வழி நடத்தப்பட்டு விடுதலை பெற்று ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வாழ எங்களை வழி நடத்துவீராக. Continue to lead us and guide us and teach us, equip us, mold us according to your living word for your glory. உம்முடைய நாமத்துக்கே மகிமையுண்டாக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மிஷன் சம்பந்தமான ஒரு சிறப்பு காணொளி ஒளிபரப்பப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் டிஎம்சி புக்கிரோத்தான் அங்கத்தினர்களுக்கும் சுங்கேப்ளூ வெளிப்பருவொலி அங்கத்தினர்களுக்கும் உங்களை யாவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் நம்மளோட MMM, அதாவது நேஷன் மிஷன் மூவ்மெண்ட், அவர்கள் ஒரு ஷூ பாக்ஸ் ப்ராஜெக்ட் செய்ய இருக்கிறார்கள். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அகதி பிள்ளைகள். நம்ம தேசத்தில் 18 முஸ்லீம் நாட்டில் சேர்ந்தவங்க நம்ம தேசத்தில் அகதிகள் இருக்கார்கள். அவர்களோட பிள்ளைகளுக்கு கல்வி வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால எல்ஷடா என்ற டீம் அந்த டீம் பிள்ளைகளுக்கு கல்வி, இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, சிங்கப்பூர்லேருந்து சிலபஸ் எடுத்து பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்குறார்கள். இது கிளாங்கில் பர்னாபாஸ் சர்ச் இருக்கு, அந்த இடத்துல தான் அந்த ஸ்கூல் நடக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் 4-5 இடத்துலையும் கிளாங்லேயும் நடைபெற இருக்கிறது. அவர்களுக்கு கிறிஸ்மஸ் மாதத்தில் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் செய்யணும் என்று சொல்லி ஒரு ஷூ பாக்ஸை, இந்த மாதிரி ஒரு ஷூ பாக்ஸு அழகாக அந்த ரேப்பிங் பேப்பரில் ரேப் பண்ணி, அல்லது உங்களோட கிரியேட்டிவிட்டி மூலியமாக எப்படி நீங்கள் டெக்கரேஷன், இந்த ஷூ பாக்ஸை டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் It all begins with you and your family packing shoebox gifts. Choosing the perfect items, including a letter, and of course, a family photo. But it doesn't stop there. The shoebox gifts you pack bring joy to children all over the world.
is so simple, faith like a child. I give you an inch and you take me a mile. I feel the wind rush and the thunder roll. 2 feet on the water, only one way to go. Yeah, I don't gotta be afraid no more, no, 'cause I know you up through the storm. I'm more than just a talker. I'm a wave walker. I'm dancing on water. When the devil tries to shake me, I just pray harder. Even in my darkest hour, I got Holy Ghost power. When I keep my eyes upon you, Jesus, I'm a wave walker. So natural now. I don't gotta be afraid no more, 'cause I know you up through the storm. I'm more than just a chapter, I'm a Thank you for giving me this present. Thank you so much, and I praise God. Bless you guys. Terima kasih terima kasih kerana bagi saya hadiah. Thank you. Thank you, uncle. Thank you, auntie. 'Cause you will make a way. ஆராதனைக்கு இறுதியாக வருவாய் தருணம் இதுவே என்ற ஒரு பாடலை பாடுவோம். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவான் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாத ஜெபத்தையும் போதகர் வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து அறிவிப்பையும் போதகர் வழி நடத்துவார். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி காக்க கடவர்.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் சந்திப்போம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு திருச்சபை குடும்பத்தினருக்கும் தலைமை போதகர் திரு டாக்டர் ஜான் கோயில்பிள்ளை சார்பாகவும் அடியின் சார்பாகவும் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, நம்முடைய சபை ஆராதனைகள் தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக டிசம்பர் 6ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகின்றது. CMCO டிசம்பர் 6ஆம் தேதி வரை நீடித்திருக்கிறபடியினால் நம்முடைய ஆன்லைன் ஆராதனைகள் அந்நாள் வரையும் நடைபெறும். நம்முடைய சபையின் ஸ்தோத்திர ஆராதனையும் பிரதிஷ்டை ஆராதனையும் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. இது தலைமை போதகர் திரு டாக்டர் ஜான் கோயில்பிள்ளை ஆலோசனையின் கீழ் ஒத்திவைக்கப்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் நடமாட்ட கட்டுப்பாட்டு காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்பங்களும் தங்கள் குடும்பத்தில் சாயந்தரத்தில் ஜெபமா கூட்டத்தை நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் யாவரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபித்து ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் ஜெபிப்போமாக. தொடர்ந்து நம்மளுடைய வாரந்தோறும் கர்த்தருக்கென்று செலுத்தவிருக்கும் காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பொருத்தனைகளையும் நாம் ஒவ்வொருவரும் ஆன்லைன் பேங்கிங் மூலமாக சபை அக்கவுண்டில் போட்டு சபை பொருளாளர் திரு ஜேசுதாஸிடத்தில் நீங்கள் ஸ்லிப்பை அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கட்டுமான வேலையின் மீதம் இன்னும் 17,500 ரிங்கிட் இன்னும் தேவையாக இருக்கின்றது. 17,500 ரிங்கிட் இன்னும் தேவையாக இருக்கின்றது. ஆதலால் நிதியாகவோ கடன் உதவியாகவோ செய்ய விருப்பப்படுகிறவர்கள் பொருளாளர் திரு ஜேசுதாஸ் அவர்களிடம் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வாராந்திர நிகழ்வுகள் டிசம்பர் 6ஆம் தேதி வரை நடைபெறக்கூடாது என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் செய்ய வேண்டிய ஊழியங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் செய்யலாம் என்று அறிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து மாநாட்டு ரீதியிலே நடைபெற வேண்டிய ஆண்டு பொதுக்கூட்டங்கள் மெதரிஸ் முதியோர் ஐக்கியம், மெதரிஸ் இளமுதியோர் ஐக்கியம், மெதரிஸ் வாலிபர் ஐக்கியம், மெதரிஸ் பெண்கள் மாநாடு இவைகள் யாவும் தற்காலிகமாக அடுத்த நோட்டீஸ்க்காக நாம் காத்திருப்போம். பிரியமானவர்களே, விவரமாக தெரியப்படுத்தின தேதிகளில் நடத்தப்படும் என்று நாம் அறிவிக்கின்றேன். அதே வேளையில் 45வது தமிழ் வருடாந்திர அமர்வு 19ஆம் தேதி டிசம்பர் மாதத்துக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. 21ஆம் தேதி நவம்பரில் நடைபெற வேண்டிய 45வது அமர்வு இப்பொழுது 19ஆம் தேதி டிசம்பர் மாதத்துக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. பிரதிநிதிகள் கவனத்திற்கு. இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் கேரலிங்கும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களும் நடைபெறக்கூடாது என்று TAC எக்ஸ்கோ மூலமாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எடுக்கப்பட்ட முடிவு இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் கேரல் கிறிஸ்மஸ் கேதரிங் நடைபெறக்கூடாது என்று அறிவிக்கப்படுகின்றது. மற்றொரு விவரம், இது அஃபிஷியலாக வராவிட்டாலும் கணிக்கப்பட்டிருக்கிற காரியம் இந்த CMCO RMCOக மாறி டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று கணிக்கப்படுகின்றது.
ஆதலால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சபையார் யாவரும் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இது நீடிக்காதபடிக்கு சீக்கிரத்தில் இந்த கட்டுப்பாட்டு நிவர்த்தி செய்யப்பட்டு சபையாக நாம் கூடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய நாம் ஜெபிப்போமாக. பிரியமானவர்களை, ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே விடுதலையை கொடுத்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் கொடுத்து நாம் குடும்பமாக சபையை கூடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.